கண்ணன் சார் வணக்கம்ங்க. வணக்கம் கண்ணன் வணக்கம் சார். இன்னைக்கு நிறைய கூத்து நடந்தது அசம்பிளியில. நாங்கள் அவர் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசினாரு. நாங்கள் இனி யாரும் இங்கே தப்பு பண்ண மாட்டோம், யாரையும் தப்பு செய்யவும் விட மாட்டோம், தப்பு நடக்கவும் விட மாட்டோம், தப்பு செய்தவங்களையும் விட மாட்டோம். சரியா? தப்பு செய்தவங்களையும் விட மாட்டோம் அப்படின்ட்டு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த அவையில் பேசிய காரணத்தினால் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். சரியா? ஒரு 12 நிறுவனங்கள் இந்த டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு மதுபானங்களையும் பீர் போன்ற பானங்களையும் சப்ளை செய்து. சரியா? நான் நிறுவனத்தினுடைய பெயரை கூட நான் படிச்சு சொல்ல விரும்புறேன். அப்பல்லோ, அக்கார்ட், கல்ஸ், எஸ்என்ஜே, யுனைடெட், மோகன், சிவா, என்ரிகா, சதன் அக்ரோ, எம்பி, அப்புறம் மிடாஸ் அண்ட் கோல்டன் வாட்ஸ். இந்த 12 நிறுவனங்கள் தான் மாறி மாறி IMFLையும் பண்ணுது, பீரு, ஒயின் போன்ற நிறுவனங்களையும் பாட்டில்ஸையும் இவங்க தான் சப்ளை பண்றாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருக்குது சார். அவங்க எதை விசாரிக்கிறாங்கன்னா, டாஸ்மார்க் நிறுவனங்கள்ல அந்த கடைகள்ல லஞ்சம் வாங்கினாங்க, கூடுதலா பணம் கொடுத்து வாங்கினாங்க அப்படிங்கிறது தொடர்பான வழக்குகள், DVAC பதிவு செய்த வழக்குகளை கிளப் பண்ணி ஒரு 39-40 வழக்குகளை கிளப் பண்ணி விசாரிக்கிறாங்களே தவிர, இந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதனுடைய ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்திலும் சரி, இதற்கு முந்தைய காலத்திலும் சரி, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையில் எந்த வழக்கும் எனக்கு தெரிஞ்சு பதிவாகலை. அதனால நாங்க தப்பு செஞ்சவங்களையும் விடமாட்டோம், தப்பு செய்யவும் விடமாட்டோம் சொன்னதுனால எந்த நிறுவனம் ஆர்டர் எடுப்பதற்காக, ஒப்பந்தம் எடுப்பதற்காக எந்த கட்சிக்கு, இதுக்கு முன்னால ADMKவும் இருந்தது, DMKவும் இந்த 5 வருஷம். ஆமா, ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வரக்கூடிய வழக்கு அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கிற வழக்கு, பெரும்பாலான வழக்குகள் ADMK பீரியட்ல போட்டது, DMK பீரியட்ல போட்டதும் கொஞ்சம் கேசஸ் இருக்குது. அதனால எந்த நிறுவனம் எவ்வளவு காசு கொடுத்தது, பார்ட்டி ஃபண்டு, அவங்க எவ்வளவு வேல்யூ டெண்டர் எடுத்தாங்க அப்படிங்கிறத முறையாக இந்த அரசாங்கம், மதுவிலக்குத்துறை அண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இது பேரவையிலே சொல்லிட்டு போனதுனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமா சார்? கண்டிப்பான முறையில சட்டசபைங்கிறது மாண்புமிக்கது, ஆதாரப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் நிகழ்வுகளை, சம்பவங்களை பதிய வைக்க வேண்டிய மாட்சிமை தங்கிய ஒரு இடம். ஓகே. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது அண்ணன் கோடாங்கி பேசுனது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஜான் ஆதவ் கூட்டு தயாரிப்பில் புஷி ஒயின்ஸ் பெருமையுடன் வழங்கும் சட்டசபையில் முதல்வர் டண்டடான ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. படத்துல ஆக்ஷன் காட்சியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சபாநாயகர் சிறந்த முறையில டைரக்ட் செஞ்சிருக்கிறார், அந்த டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன, வில்லன் சைடு கேமரா போகாம ஹீரோ சைடு இருக்கிற மாதிரி ஒன் சைடு போயிட்டாரு சபாநாயகர். இப்படித்தான் இந்த காட்சியை பார்க்க முடிஞ்சு. நடுநிலை வகிக்க வேண்டிய சபாநாயகர், சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய சபாநாயகர், நேற்று ஆதவ் அர்ஜுனாவை சுட்டிக்காட்டி ஆதாரப்பூர்வமாக விஷயங்களை பதிவு செய்யுங்கள் என்று சொன்ன சபாநாயகர், இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொய்யையும் புரட்டையும் முதலமைச்சர் கொட்டிக்கொண்டே போகிறார், உளறிக்கொண்டே இருக்கிறார். நிறுத்தி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு சட்டசபை புதுசு, முதல்வர் பதவி புதுசு, உங்களுக்கு பேச்சு புதுசு, உங்களுக்கு செயல் புதுசு, இது சினிமா இல்ல. தயவு செய்து, உங்களுக்கு நிறைய அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, தகவல்களை சேகரித்து கொடுக்கக்கூடிய உளவுத்துறை இருக்கு, தகவலை சேகரித்து கொடுக்க புள்ளி விவரத்துறை இருக்கு, டாஸ்மார்க் நிறுவனம் இருக்குன்னு சுட்டி காட்ட வேண்டிய சபாநாயகர் அவர் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி விஜய் பண்ற ஆக்ஷனை பார்த்து அவர் ஃபீல் பண்ணி உட்காந்து நல்லா பண்றாரு அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, ஒரு முதலமைச்சர் ஒரு தகவலை சரியா சொன்னாலோ தவறா சொன்னாலோ, ஒரு அமைச்சர் பெருமக்கள் ஒரு விஷயங்களை சரியாவோ தவறாவோ சொன்னாலோ, சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் இருப்பவர் எதிர்கட்சி தலைவர். எந்த அளவிற்கு அமைச்சர்களுக்கு குறுக்கிடுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதோ அதே அளவிற்கு சற்றும் குறையாமல் எதிர்கட்சி தலைவருக்கு குறுக்கிட்டு பேசுவதற்கான அவை விதி இருக்கிறது. இதே சம்பவத்தை அண்ணன் கோடாங்கி சொன்னார். நானும் 2001 OPS எப்ப சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாரோ அப்ப இருந்து நானும் கூடவே நுழைஞ்சிருக்கிறேன்.
ஓகே. சட்டசபை இவங்களுக்குள்ள முழுக்க முழுக்க பார்த்துருக்கோம். அவர் முதல் அமைச்சரவை பட்டியல்ல மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரா மாறிட்டார். அப்ப இருந்து பார்க்கும் போதும் சரி, இன்னைக்கு இந்த சட்டசபை நிகழ்வு வரைக்கும் பல சபாநாயகரை நாம கடந்து வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு அவை நிகழ்வுகளை இந்த தமிழக சட்டசபை வரலாறு பார்த்ததே இல்லை. கேலி கூத்தும் இது ஒரு ஏளன பொருளாவும் இன்னைக்கு அவை மாறி இருக்கு. இப்ப பண்ணை கோடங்கி சொன்னார், அமைச்சர் விக்னேஷ பார்த்து முதல்வர் என்னப்பா சொல்ற அப்படின்னா, இது உங்க வீடாப்பா அப்படின்னு கேட்க தோணுதுல நம்மளுக்கு, இது உங்க ஆபீஸாப்பா அப்படின்னு கேட்க தோணுதுல நம்மளுக்கு. புரட்சி தலைவி அம்மா போல் ஒரு பெரிய மாபெரும் மக்கள் தலைவர்கள் இந்த அவையில் இருந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், எத்தனை அறிஞர் பெருமக்கள் இந்த அவையில் இருந்து வழிநடத்தி இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் வாப்பா போப்பான்னு பேசியிருப்பாங்களா? கலைஞர் பேசாத கேலியா கிண்டலா அவர் இப்படி பேசியிருக்கிறாரா? சரி, அதையும் இந்த நிகழ்வையும் பார்க்கும்போது மாபெரும் அறிஞர்களும் பெரும் பெரும் தலைவர்களும் வீற்றிருந்த இந்த அவையில் இப்படி வீச்சு மாற்றிக்கிட்டு முழிக்கோமே அப்படிங்கிறத போக்கும்போது நமக்கு மகாதேவி படத்து வீரப்ப வசனம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. சரி, அவசரத்தில் நீட்டிவிடு பத்திரத்தை, ஆத்திரத்தை திட்டுவிடான் கையெழுத்தை, பிறகு என்ன மாற்றிவிடும் இந்த நாட்டின் தலையெழுத்தை பாரு. அப்படி என்றால் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு ஒரு வசனம் வரும். சரி, இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மக்கள் வாக்களித்து விட்டு மாற்றம் என்று சொல்லி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றமே மாற்றமா அமைஞ்சிருக்கிறதுங்கிறது துக்கம், துன்பம், துரதிஷ்டம், நாட்டுக்கு பெருந்துயர். இன்னொன்னு, ஒவ்வொரு நிகழ்வையும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் புள்ளி விவரத்தை கையில வச்சுக்கணும். டாஸ்மார்க் நிறுவனம் என்பது என்ன, அது எவ்வளவு நிதியை ஈர்க்கிறது, எவ்வளவு சேல்ஸ் செய்யப்படுகிறது, ஒரு நாளைக்கு 1 கோடி கோட்டுக்கு மேல விற்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு இன்கம், எவ்வளவு இதனோட பொருளாதார ஈடுகட்டப்படுது, வரவு என்ன செலவு என்னங்கிறதெல்லாம் கவனத்துல கொள்ளணும். எந்த கட்சி எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் இது வரைக்கும் வாங்கியிருக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு புள்ளி விவரம் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட் கையில இருக்குல்ல, புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு புள்ளி விவரத்தை அள்ளி தெளிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் பொதுவா போனா போட்டு பேசுறீங்க? இது ஏதோ மேடையில நின்னுக்கிட்டு அரசியல் கூட்டங்கள்ல பிரச்சார மேடைகள்ல பேச மாதிரி முதல்வர் பேசியிருக்கிறார். இந்த போக்கு சட்டசபைக்கு மட்டுமல்ல, தமிழக மக்கள் மன்றத்திற்கும் இது நல்லதல்ல. இது நாட்டினுடைய பிற்போக்குத்தனத்தையும் வீழ்ச்சியும், வளர்ச்சியில் இருந்த தமிழகத்தை வீழ்ச்சியை நோக்கி இட்டு செல்லுங்கிறதுக்கு மாற்றம் இல்ல. அந்த மாதிரி தான் இருக்குது சார். ஓகே, பேசலாம். சார் கண்ணன் வணக்கம்ங்க. கண்ணன், கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. கண்ணன், இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டை திரு விஜய் பேசி கொண்டிருக்கும் போது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து நின்றார். நீங்க அதை கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரும் எழுந்து நின்று ஏதோ பேசுவதற்கு எத்தனித்தார். ஆனா எல்லாரும் வெளியில போனதுனால அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு 2 பேர் சார் ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த நடந்த சம்பவம் குறித்து பேசினாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது ஒரு நல்ல ஒரு 10 ரீல்ஸ் கண்டென்ட் அப்படின்ட்டு திரு டிடிவி தினகரனும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருக்காரு. சார் நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, ஆனா முதலமைச்சர் விஜயனுடைய இன்றைய ஸ்பீச் அப்படிங்கிறது சோசியல் மீடியால பெரிய ட்ரெண்ட் ஆயிருக்கான்னா ட்ரெண்ட் ஆயிருக்கு, நிச்சயமா ஆயிருக்கு. இன்னைக்கு உதயநிதி சொன்ன எந்த ஸ்டேட்மெண்டோ அல்லது டிடிவி தினகரனோட ஸ்டேட்மெண்டோ இதெல்லாம் ஜனங்க கிட்ட போய் சேரவே சேராது. இன்று முதலமைச்சருடைய அந்த மூமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, கடைசி அப்படி ஒரு கையை அப்படி ஒரு காட்டு பாருங்க, அது அவர் பேசுனது, இதெல்லாம் தான் இன்னைக்கு வைரல் கண்டென்ட். உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு இந்த வைரல் கண்டென்ட் தான் தேவைப்படுதா? இன்னைக்கு வைரல் கண்டென்ட்ங்கிற பேர்ல கேவலத்தின் உச்சமும் கீழ்த்தரத்தின் எச்சமும் தான் வைரல் கண்டென்ட்டா மாறிக்கிட்டு இருக்கு. சரி, மகா மட்டமான விஷயங்கள்லாம் வைரல் கண்டென்ட்டா மாறி மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டு சீரழிவை நோக்கி பயணிக்கிறது. சரி, இது எங்க போய் முடியும்? சீரழிவை நோக்கி தான் போய் முடியும். நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே புள்ளிக்கே நானும் வர்றேன். இந்த ஆட்சி 40 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. டாஸ்மார்க்ல நீங்க கொள்முதல் செய்றீங்களா சார்? பில்லு போட்டீங்களா சார்? கடையில இனிமே நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், இது வரைக்கும் டாஸ்மார்க்ல வாங்கின முறைகட்டெல்லாம் சரி செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு கடையில பில்லு போட்டு சரக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா சார்? எல்லாம் பார்கோடு போட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா சார்? அது மாதிரி
2 தொழிற்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு மேல அவங்க நாய்படாத பாடுபடுறாங்க. அவங்களுக்கு டைம் கிடையாது, ஒரு வரமுறை கிடையாது, ஒரு ரெஸ்ட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடையாது, அவங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லி ஏதோ அவங்கள மாற்றாந்தரத்து தேர்ட் கிரேடுடைய ஒரு தனியார் நிறுவனத்தை விட மோசமா நடத்திக்கிட்டு அவங்கள நம்ப வச்சு அந்த குடும்பத்தை இன்னும் டாஸ்மார்க்ல வேலை செய்யறவங்களை சீரழிச்சு செங்கச்சமைக்கு வைக்கிறீங்களே. இத்தனை குற்றச்சாட்டுகளை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னீங்களே, ஏன் ஸ்டாலின் அங்கிள் ஏங்கல்னு. இப்ப நான் கேட்கிறேன், விஜய் ப்ரோ என்ன ப்ரோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செய்யுங்க ப்ரோ. ரீல்ஸுக்கான கண்டென்ட் மட்டும் கொடுக்கறதா ஒரு முதலமைச்சர் வேலை? மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்றம், மாண்பான இடம் ஏன் சார் சொல்றோம்? இந்த மாண்பு பூரா குறைஞ்சு போச்சு சார், மானம் இழந்து போச்சு சார். இது அவையா இல்லை பேசுவதெல்லாம் குறையாங்கிற கேள்விதான் மக்களுக்கு எழுகிறது. இப்படியே தொடர்ந்தா இந்த அவையும் இந்த அரசும் நீடித்தால் நாடையும் நாட்டு மக்களையும் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது.